சில குட்டீஸ் வாங்க எல்லாரும் பேஜ் நம்பர் 44 எடுத்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கு நாய் வருமா, பூனை வருமா, குரங்கு வருமா? குரங்கு தான் வரும் இல்லையா? மேட்ச் பண்ணுங்க. இங்கு குரங்கு. அடுத்து இஞ்சு ஊஞ்சல். 3 சுழியின் நண்டு. இன்னொரு முறை சொல்லுங்கள். இங்கு குரங்கு, இஞ்சு ஊஞ்சல், 3 சுழியின் நண்டு. இப்போது இங்கு இஞ்சு 3 சுழியின் இது 3ம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஸ்டாண்டிங் லைன், அடுத்து ஒரு ஸ்லீப்பிங் லைன், அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் லைன். அப்படியே கையை மேலே கொண்டு வந்து இப்படி வலிச்சு மேலே ஒரு புள்ளி. ஓகேவா? இன்னும் ஒரு முறை பார்க்கலாமா? ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அகெயின் ஸ்டாண்டிங் லைன், இப்படி கர்வாக இப்படி வந்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். இதே மாதிரி இது ஃபுல்லாக வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள். அடுத்து இஞ்சு சொல்லுங்கள். இஞ்சு அழகாக இப்படி ஏ போடுவோம் இல்லையா நம்ம தமிழில், அந்த மாதிரி ஏ போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மேலேயே அழகாக அப்படி பண்ணுங்க. இஞ்சு மேலே புள்ளி வைக்கணும், அப்போ தான் மெய் எழுத்துக்கள். இஞ்சு அழகாக இப்படி வச்சு, ஓகேவா? அடுத்து பாருங்கள், அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக நீங்கள் வந்து இஞ்சி எழுதிடுங்க. அடுத்து 3 சுழியின் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அழகாக இப்படி அந்த டாட் மேலேயே போங்க. 3 சுழியின் சொல்லிகிட்டே எழுதுங்க. 3 சுழியின், 3 சுழியின், 3 சுழியின். ஓகே, சொல்லிகிட்டே இதெல்லாம் எழுதி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஊஞ்சல் இருக்குது. அப்போ இங்கே சர்க்கிள் பண்ணுங்கள். ஊஞ்சல் சர்க்கிள் பண்ணிவிட்டு இங்கே எழுதிடுங்க. அடுத்து கண்ணாடி, 3 சுழியின் கண்ணாடி. மேம் எப்படி எழுதுகிறேன்னு பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் எழுதுங்க. கண்ணாடி. அடுத்து சிங்கம். இங்கே. ஓகேவா? இந்த மாதிரி எழுதி முடிச்சிருங்க. ஓகே சில குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.